Hello all. This is second part of lesson 16, securities market intermediaries. First of all, last partல endingல கொஞ்சம் நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டேன். I'm sorry for that. இப்போ நான் கரெக்டா சொல்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ்ல இருந்து லாஸ்ட் பார்ட் கொஞ்சம் அந்த ரெண்டாவது இந்த பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியிருந்தோம். ஸோ இங்கேருந்து I'll continue. So first, application for registration. Applicants willing to act as an intermediary shall apply for registration to SEBI in Form A in Schedule 1. Yeah, prescribed information இருக்கணும், fees இருக்கணும். That's it. Next, ஒருவேளை ஸ்டாக் புரோக்கரா, சப் புரோக்கரா, டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்டா, கிளியரிங் மெம்பரா நீங்க ரெஜிஸ்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா தி அப்ளிகேஷன் ஹாஸ் டு பி மேட் த்ரூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸ்ட்ரைட்டா செபிக்கு பண்ணக்கூடாது. த்ரூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், டெபாசிட்டரி, கிளியரிங் கார்பரேஷன், ஆஸ் த கேஸ் மேபி. which means stock broker sub broker வந்து stock exchange போவாங்க, depository participant வந்து depository போவாங்க, clearing member வந்து clearing corporation போவாங்க. Right? So first point என்னது? Applicant willing to act as an intermediary shall apply for registration to SEBI. Yeah, in the form A in schedule 1 with prescribed information and fees. Right? Second part என்னது? ஒருவேளை other intermediaries இவங்கள தவிர யார தவிர ஸ்டாக் புரோக்கர், சப் புரோக்கர், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட், கிளியரிங் மெம்பர், எஸ் இவங்கெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா செபிக்கு கொடுக்க கூடாது. த்ரூ சப் புரோக்கர், ஸ்டாக் புரோக்கர்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்னா டெபாசிட்டரி மூலியமா, கிளியரிங் மெம்பர்னா கிளியரிங் கார்பரேஷன் மூலியமா தான் செபிக்கு கொடுக்கணும். ஸோ விச் மீன்ஸ் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த அப்ளிகேஷனை இவங்களுக்கு கொடுத்தா போதும், செபிக்கு கொடுக்க வேண்டாம். Right? So this is what the first point was about. So first நீங்க வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். இது ஒன்னு வந்து ஜெனரலா ஃபார் அப்ளிகன்ஸ், யாரா இருந்தாலும் அவங்களுக்கான அப்ளிகன்ஸ். செகண்ட் வந்து ஃபார் ஸ்டாக் புரோக்கர், சப் புரோக்கர், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட், கிளியரிங் மெம்பர். ஓகே, ஸோ இங்க ட்ரேடிங் மெம்பர் எல்லாம் கட் பண்ணி விட்டுடுங்க, ஏன்னா அது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ட்ரேடிங் மெம்பர் பத்தி நம்ம இன்னும் டிஸ்கஸே பண்ணல. ஸோ தேர்ஃபோர் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதினா போதும். என்னது? அப்ளிகண்ட்டுக்குன்னா ஸ்ட்ரெயிட்டா செபிக்கு, இவங்களுக்குன்னா த்ரூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் டெபாசிட்டரி ஆர் யார் கிளியரிங் கார்பரேஷன், இவங்க மூலியமா தான் இதை சப்மிட் பண்ணணும். ரைட்? ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷன். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், டெபாசிட்டரி, கிளியரிங் கார்பரேஷன் கிட்ட நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் கொடுத்தோம் இல்லையா, அவங்க வந்து ஷல் செக் தி அப்ளிகேஷன், எல்லா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் அவங்க ஃபாலோ பண்றாங்களா. இப்போ ஸ்டாக் புரோக்கரா வேணும்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கீழே இருக்கிற ரெகுலேஷன்ஸ், அங்க கொடுத்திருக்கிற எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. ரைட்? எல்லாம் எலிஜிபிள், இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டா இருக்கு, எலிஜிபிள் தான் இந்த பர்சன் அப்படின்னா அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ, டெபாசிட்டரியோ, கிளியரிங் கார்பரேஷனோ என்ன பண்ணும்? செபிக்கு அனுப்பிவிடும். எஸ், செபிக்கு அவங்க தான் அனுப்புவாங்க. எஸ், நாம வந்து இவங்களுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவங்களுக்கெல்லாம் அனுப்பியாச்சு. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபுல்லா செக் பண்ணிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து செபிக்கு அனுப்பும். எப்போ? நாட் லேட்டர் than 30 days of receipt of complete application. எஸ், நான் இதை வந்து ஒன் நோட்ல உங்களுக்கு சொல்லி தரேன். ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகண்ட், ஜெனரல் சினாரியோ என்னது? அப்ளிகண்ட் யாருக்கு அனுப்புவாங்க? செபிக்கு. ரைட்? எந்த ஃபார்ம்ல அனுப்பணும்? ஃபார்ம் ஏ பிளஸ் ஃபீஸ் பிளஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஒருவேளை ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து அனுப்பணும். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் டிவிஷன் என்னது? ஒருவேளை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் புரோக்கரா ஆகணும் அப்படின்ட்டு நான் அப்ளிகேஷன், இந்த அப்ளிகண்ட் வந்து ஜெனரல், இங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் புரோக்கர் தான் இங்க அப்ளிகண்ட். ஓகே, ஸ்டாக் புரோக்கர், சப் புரோக்கர், இவங்க யாருக்கு இந்த அப்ளிகேஷனை கொடுக்கணும்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்கணும். ரைட்? நெக்ஸ்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட், டிபின்னு போடுறேன் பிகாஸ் டெபாசிட்டரிஸ் ஆக்ட் நம்ம தரவா முடிச்சிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு டிபினா உங்களுக்கு தெரியணும். டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் யாருக்கு கொடுப்பாங்க? டெபாசிட்டரிக்கு கொடுப்பாங்க. எதை? அப்ளிகேஷன். எல்லாமே அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பேசிட்டு இருக்கோம். ரைட்? நெக்ஸ்ட் வேற யாரு?
clearing member. Clearing member எல்லாமே டீடைல்டா பார்க்கலாம். இப்போதைக்கு இது இந்த பாயிண்ட் முடிச்சிடலாம். clearing member யாருக்கு அப்ளிகேஷன் போடணும்? clearing corporationக்கு போடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வெறும் அப்ளிகண்ட்னா செபிக்கு கொடுக்கணும். ஃபார்ம் ஏ அடிஷனல் ஃபீஸ், அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும். இங்க அப்ளிகேஷன் பிளஸ் பிரிஸ்கிரைப்டு ஃபீஸ், பிளஸ் ஃபீஸ் தான். என்ன ஃபீஸ்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் முடிவு பண்ற ஃபீஸ், டெபாசிட்டரி முடிவு பண்ற ஃபீஸ், கிளியரிங் கார்பரேஷன் முடிவு பண்ற ஃபீஸ்ல கொடுக்கணும். ரைட், திஸ் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படியே செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷன். ரைட், ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷனை அப்படியே இங்க கண்டினியூ பண்றேன் நான். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்ளிகேஷன் போயாச்சு, டெபாசிட்டரிக்கு அப்ளிகேஷன் போயாச்சு, கிளியரிங் கார்பரேஷனுக்கு அப்ளிகேஷன் போயாச்சு. ஸோ இவங்க 3 பேரும் அவங்களுக்கு ரெஸ்பெக்டிவா வந்த அப்ளிகேஷன்ஸை செக் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த பர்சன் கொடுத்த அப்ளிகேஷனை செக் பண்றாங்க. எதோட செக் பண்ணுவாங்க? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குன்னு ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்குன்ட்டு ரூல்ஸ் இருக்கும்ல, அவங்களுக்குன்ட்டு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதோட இவனோட அப்ளிகேஷன் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் டெபாசிட்டரி, கிளியரிங் கார்பரேஷன் அவங்கவுங்க ரூல்ஸ் வச்சு பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கு ஓகே இந்த பர்சன் எலிஜிபிள் தான் அப்படின்ட்டு தெரியறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா செபிக்கு அனுப்பி விடுவாங்க. செபிக்கு டைம் பீரியட் என்னது? within 30 days of receipt of complete information, complete application. Done. This will be your second point. Right, அதுதான் அங்க கொடுத்திருக்காங்க. So screenshot எடுத்துக்கோங்க or pause the video and copy this. Right, so இப்ப அப்படியே நம்ம மாடியூல் எப்படி கொடுத்திருக்காங்கங்கறத பார்க்கலாம். The stock exchange, clearing corporation, depository, or the specified self-regulatory organizations, as the case may be, has to examine the eligibility criteria of the applicant in terms of these regulations, relevant regulations, and the rules, regulations, or bylaws of the concerned stock exchange, clearing corporation, depository, or self-regulatory organization, and இது வரைக்கும் முடிஞ்சு. Next என்ன பண்ணுவாங்க? Forward the application with the application fees to the SEBI along with its recommendation as early as possible, but not later than, அதாவது 30 நாள் தான் மேக்ஸிமம் டைம் உங்களுக்கு. அந்த 30 days எங்க இருந்து கால்குலேட் பண்ணணும்? நம்ம அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், டெபாசிட்டரி, கிளியரிங் கார்பரேஷனுக்கு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் வர்றப்போ சான்சஸ் இருக்குல்ல. சில டைம் வந்து அந்த அப்ளிகண்ட் முக்காவாசி முடிச்சுட்டு இன்கம்ப்ளீட்டா ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறான். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஆள் கொடுக்குறான், இன்னும் 2 இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம இப்படி சொல்லி 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 கடைசியில அவன் கம்ப்ளீட்டா ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பான்ல, அந்த நாள்ல இருந்து கால்குலேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த அப்ளிகேஷன்ல இருந்து கால்குலேட் பண்ணணும் தேவை கிடையாது. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்ததே அவன் கரெக்டா கம்ப்ளீட்டா கொடுத்துருந்தானா அங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பட் இன் கேஸ் அவன் இன்கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கான் அப்படின்னா the day on which the complete application was received, அந்த நாள்ல இருந்து 30 daysக்குள்ள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து செபிக்கு ஃபைல் பண்ணிடணும் along with prescribed fees. Right, all clear? Yes. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன் நோட்ல பார்த்த மாதிரி நோட்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ் போட்டு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட், அடிஷனல் இன்ஃபர்மேஷன். SEBI may call for additional information from the applicant. இவ்வளவுதான். SEBI may, நான் சொல்றேன் அப்படியே எழுதிக்கோங்க. SEBI may call for additional information from the applicant. I repeat, SEBI may call for additional information from the applicant. That's it. இந்த பாயிண்ட் முடிஞ்சு. Next, furnishing of additional information. Applicant must furnish the additional information within the time allowed by SEBI. எதுவுமே இங்க இந்த பாயிண்ட்ல எதுவுமே இல்லை. அந்த SEBI வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அப்ப கொடுக்கணும்னு சொல்றப்பவே அவங்க டைமும் சொல்லிடுவாங்க, இத்தனாம் தேதிக்குள்ள நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ சொன்ன டைமுக்குள்ள நீங்க அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனை ஃபர்னிஷ் பண்ணிடணும். யாரு? அப்ளிகண்ட். ரைட், டன். நெக்ஸ்ட், வெரிஃபிகேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். SEBI வந்து may also do physical verification of the applicant. Right?
to check its office infrastructure, manpower, technology எல்லாம். இப்போ இன்டர்மீடியரி நான் ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன கம்பெனி வச்சிருக்கேன், இந்த இன்டர்மீடியரி சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனி நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். செபிக்கு நான் அனுப்பியிருக்கேன் அப்ளிகேஷன். செபி நினைச்சா, செபிக்கு வேணும்னு தோணுச்சுன்னா செபி வந்து அதோட ஆபீசர்ஸை விட்டு என்னோட ஆபீசர், அப்ளிகண்டோட ஆபீசர் வந்து பார்க்கலாம், பிசிக்கலி வெரிஃபை பண்ணலாம். நான் தான் அப்ளிகேஷன்ல என்னோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொடுத்திருப்பேன்ல, இங்க என் ஆஃபீஸ் இருக்கு, என்கிட்ட இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, உங்களுக்கு உங்க குவாலிஃபிகேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அதை செக் பண்றதுக்கு செபி இதை பண்ணலாம். ரைட்? ஸோ செபி வந்து அப்ளிகண்டோட ஆஃபீஸ் ஸ்பேஸை வந்து பிசிக்கலி வெரிஃபை பண்ணலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, டெக்னாலஜிக்கலி எனக்கு சப்போர்ட் இருக்கா, am I well equipped, இதை பார்க்கணும் செபி. எஸ், திஸ் வில் பி யோர் நெக்ஸ்ட் பாயிண்ட். Consideration of application by SEBI. Yes, for considering the eligibility of the applicant and grant of certificate to such applicant, SEBI shall take into account all the matters which it deems relevant to the activities, including but not limited to. Again, இந்த 5 பாயிண்ட் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பார்க்கும். பட் இந்த 5 பாயிண்ட்டை நம்மளுக்கு மெயினா சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் செபி கைக்கு போகுது. செபி வந்து நான் திரும்ப சொல்றேன், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ என்னென்னலாம் பார்க்கும், இந்த அப்ளிகேஷனை நான் அப்ரூவ் பண்றதா வேணாமா, இந்த ஆளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாமா வேண்டாமா, அவனை இன்டர்மீடியரா ரெஜிஸ்டர் பண்ணலாமா வேண்டாமான்றதுக்கு செபி என்னென்னலாம் பார்க்குங்கிறதுக்கு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் இங்க சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, whether the applicant in past have been refused certificate by SEBI, and if so, the grounds of refusal. Okay, இப்போ நான் வந்து செபி கிட்ட போன வருஷம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, சம் ரீசன்ஸ் ஆர் என்ன பண்ணலாம், என்கிட்ட நான் சொன்ன அளவுக்கு என்கிட்ட மேன் பவர் இல்லை, இதை சொல்லி செபி வந்து என்ன போன வருஷம் என் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ரைட்? எனக்கு சர்டிபிகேட்டை கிராண்ட் பண்ணல, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ நான் இந்த வருஷம் நான் மறுபடியும் அப்ளிகேஷன் போடுறேன். ஸோ செபி என்ன பண்ணும், நான் என் அப்ளிகேஷனை பார்த்துட்டு இவங்க ஆல்ரெடி எப்பயாவது நம்மளுக்கு இந்த சர்டிபிகேட் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும். இல்ல அது அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அப்கோர்ஸ் ரெஃப்யூஸ் ஆனதுனால தான் நான் மறுபடியும் பண்றேன். ஸோ ரெஃப்யூஸ் ஆயிருக்குதா இல்லையான்னு பார்க்கும். அது பார்த்துட்டு ஏன் ரெஃப்யூஸ் பண்ணிட்டோம், அந்த பர்சன் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் போடுறப்போ ஏன் சர்டிபிகேட் கொடுக்கல, கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரெஃப்யூசல், அது பார்க்கும் ஃபர்ஸ்ட். செகண்ட், whether the applicant, its directors, partners, trustees, as the case may be, or its principal officer is involved in any pending litigation connected with the securities market, which has an adverse bearing on the business of the applicant or on development and functioning of securities market. இதுவரை படிச்சாலும் போதும். ரைட்? ஸோ அப்ளிகண்ட், அதாவது நான் தான் இப்போ அப்ளிகண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கம்பெனி வச்சிருக்கேன். ரைட்? நான் கம்பெனி வச்சிருக்கேன், நான் இல்ல என்னோட டைரக்டர்ஸ், ஆர் நான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வச்சிருக்கேன், என்னோட பார்ட்னர்ஸ், ஆர் நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன், ட்ரஸ்டீஸ். ஸோ இவங்க ஆர் பிரின்சிபல் ஆஃபீஸர்ஸ் என்கிட்ட வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க ஏதாச்சும் பெண்டிங் லிட்டிகேஷன் அப்படின்னா கேஸ் பெண்டிங்ல இருக்குது. ஓகே, லீகல் ப்ரொசீடிங்ஸ் தான் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது ஏதாச்சும் பெண்டிங் இருக்குதா, எதை பத்தி, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை ரிலேட் பண்ணி என் மேல ஏதாச்சும் கேஸ் பெண்டிங் இருக்கா, அப்படி பெண்டிங் இருந்தது அப்படின்னா அந்த கேஸ்ல என் மேல ஏதாச்சும் பெரிய தப்பு இருக்கா, எஸ் அது என் பிசினஸையே பாதிக்கிற மாதிரி தப்பு இருக்கா, இல்ல நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டே அஃபெக்ட் பண்ற அளவுக்கு நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கேனான்னு பார்க்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கும், இதுக்கு முன்னாடி எப்பயாவது ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கா, இந்த அப்ளிகேஷன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஆமா அப்படின்னா ஏன் ரெஃப்யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கும். செகண்ட், என்னோட இந்த அப்ளிகண்ட் இருக்காங்கல்ல, அப்ளிகண்டோ அவங்களோட டைரக்டர்ஸோ அந்த ரிலேட்டட் பீப்புள் இருப்பாங்கல்ல ஆஃபிஷியலி, ஸோ அவங்க யாராவது பெண்டிங் லிட்டிகேஷன்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்களா ரிலேட்டிங் டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து இந்த பிஸ்னஸ் அவங்க பண்ண போற இந்த இன்டர்மீடியரிக்கான சர்வீஸ் ப்ரொவைடிங் பிசினஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஏதாவது வகையில பாதிக்க போகுதான்னு பார்ப்பாங்க. எஸ், செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டோட டெவலப்மெண்ட் ஆர் ஃபங்க்ஷனிங் அதை ஏதாச்சும் அஃபெக்ட் பண்ற மாதிரி. இப்போ ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் எல்லாம் பார்த்தோம்னா அவர் அதான் பண்ணாரு. அவர் மேல லிட்டிகேஷன் இருக்கிறப்ப அவரை வந்து எந்த இன்டர்மீடியரியாவும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ரீசன் பீங் அவர் அவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணார். எஸ், அது செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டோட ஃபங்க்ஷனிங் டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துச்சு ஃபார் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம் அஃப்கோர்ஸ். ஆனா அது பண்ணுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தப்பு இருக்காங்கிறத செக் பண்ணுவாங்க. திஸ் வில் பி யுவர் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், whether the applicant satisfies the eligibility criteria. இப்போ மர்ச்சன்ட் பேங்கர்னா சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். இது ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்னா சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கும். ஸோ அது அந்த ரெஸ்பெக்டிவ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றாங்களான்னு பார்க்கும். தேர்ட் பாயிண்ட்.
Fourth, whether the grant of a certificate to the applicant is in the interest of the investors. இப்போ நான் இதை கொடுத்தேன்னா என்னோட இன்வெஸ்டர்ஸ் இந்த சென்ஸ் மொத்தமா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கா, இல்ல இவங்களை அலோவ் பண்ண அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா அப்படிங்கறது பார்க்கணும். ரீசன் என்ன? செபி தான் நம்மள சேஃப் கார்ட் பண்ணுது. நம்மளனா யார? இன்வெஸ்டர்ஸை சேஃப் கார்ட் பண்றது அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கிற மாதிரி இருக்காங்கிறத ரொம்ப கவனமா பார்க்கும் அது. ரைட். நெக்ஸ்ட், whether the grant of certificate to the applicant is in the interest of the development of the securities market. இத கிராண்ட் பண்ணா இவன் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுவானா இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கோ அது டெவலப் ஆகுறதுக்கோ ஏதாவது உருப்படியா பண்ணுவானா இவன் அப்படிங்கிறத பார்க்கும். ரைட். ஸோ past has been refused and reason for such grounds for such refusal. இது keywords இதெல்லாம். பெண்டிங் litigation இருக்கா? யார் மேல? அப்ளிகண்ட், டைரக்டர், பார்ட்னர், ட்ரஸ்டி, பிரின்சிபல் ஆஃபீஸர், இவங்க யார் மேலேயும் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை சம்பந்தப்பட்டு எந்த பெண்டிங் லிட்டிகேஷனும் இருக்கக்கூடாது. எந்த லிட்டிகேஷனுமே இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அதுக்கு அட்வர்ஸ் பேரிங், அட்வர்ஸ்னா சிவியர், பெரிய பேரிங் ஆன் த பிசினஸ் ஆஃப் த அப்ளிகண்ட். நான் இன்டர்மீடியரி பிசினஸ் பண்றேன்னா அந்த பிசினஸுக்கு அஃபெக்ட் ஆகுற மாதிரி அவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணியிருக்கேனான்னு பார்க்கும். ஆர் ஃபங்க்ஷனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அதை பாதிக்குமா அப்படிங்கிறத பார்க்கும். நெக்ஸ்ட், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றேனான்னு பார்க்கும். நெக்ஸ்ட், எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தா, அதாவது என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க, அதாவது அந்த இன்டர்மீடியரியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்ல இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கும். நெக்ஸ்ட், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். நான் இப்ப எனக்கு கொடுத்தா இந்த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் டெவலப் ஆகுறதுக்கு நான் ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணுவேனா, ஏதாவது யூஸ் இருக்குமா எனக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கும். ரைட். ஸோ தீஸ் ஆர் த 5 things that the SEBI considers while checking the application. ரைட். நெக்ஸ்ட், எந்தெந்த பேசிஸ்ல ரிஜெக்ட் பண்ணும்? எஸ், இப்போ ஒரு அப்ளிகேஷன் வருது, SEBI எல்லாருக்குமே அதை கிராண்ட் பண்ணாது இல்லையா? இட் வில் ரிஜெக்ட் a few applications also. ஸோ அது என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல, அது என்னென்ன ரீசன்ஸ்னால அது வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அவங்க அப்ளிகேஷனை, உங்களை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, உங்களுக்கு சர்டிபிகேட் தர முடியாதுன்னு எப்ப சொல்லுங்கிறத பார்க்கலாம். ரைட். நெக்ஸ்ட், அவங்க கொடுத்திருக்கிற அப்ளிகேஷன் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. எஸ், அவங்க கேட்டிருக்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் கூட அது பேரலா இல்ல. ஓகே, இது வேணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க, அது இல்ல, செபிக்கே அவன் இன்கம்ப்ளீட்டா கொடுத்திருக்கான் அப்படின்னா அப்போ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த அப்ளிகேஷனை. நெக்ஸ்ட், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேட்டும் அந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அதுல இல்ல, அந்த அப்ளிகேஷன்ல அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இல்ல அப்படின்னா அப்பவும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் ஏதாவது இன்கரெக்டா இருந்தது, ஃபால்ஸா இருந்தது, மிஸ்லீடிங்கா இருந்தது அப்படின்னா அப்பவும் கொடுக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. where the applicant is not in compliance with the eligibility requirements as set out. Correct. இப்போ மர்ச்சன்ட் பேங்கர் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஏதாச்சும் சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருந்தா அப்பவும் இவனுக்கு அந்த மர்ச்சன்ட் பேங்கரா சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட், நாட் அ ஃபிட் அண்ட் ப்ராப்பர் பர்சன். ஃபிட்டான பர்சன் இல்ல, ஃபிட்னா அப்கோர்ஸ் 6 packs இருக்கணும் அது கிடையாது. a person should be well educated enough to take up that job. எஸ், அதை தான் ஃபிட் பர்சன் சொல்லுவாங்க. மென்டலி சவுண்டான பர்சனா இருக்கணும். ஸோ இப்போ ஒரு ஜாபை நம்ம ஒருத்தனுக்கு அலாட் பண்றோம் அப்படின்னா அவன் ஃபிட்னஸ்னா நம்ம எதை பார்ப்போம்? அவன் 6 packs இருக்கான், 6 அடி ஹைட் இருக்கானா, இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம்ல. ஸோ whether is he in the position to take up the job and serve that properly, இதைத்தானே பார்ப்போம். ஸோ அதுதான் ஃபிட் அண்ட் ப்ராப்பர் பர்சன். ப்ராப்பர் பர்சன்னா ஒரு ஒழுங்கான ஒரு பர்சனா இருக்காங்களான்னு பார்ப்போம். எஸ். நெக்ஸ்ட், பிரின்சிபல் ஆஃபீஸர் சஃபிஷியன்ட் குவாலிஃபிகேஷன் இல்லை. இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், நான் தான் பிரின்சிபல் ஆஃபீஸர், எனக்கே குவாலிஃபிகேஷன் இல்லை. ஏன், நான் ஒரு 10th பாஸ்ன்னு வச்சுக்கோங்க, என்ன நம்பி எப்படி இன்டர்மீடியரிக்கான ஜாப் கொடுப்பாங்க? எஸ். ஸோ பிரின்சிபல் ஆஃபீஸர் டஸ் நாட் ஹேவ் ரெக்விசிட் குவாலிஃபிகேஷன். ரைட். நெக்ஸ்ட், கேன் பி ரிஜெக்டட் பை SEBI ஃபார் த ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் பை SEBI இன் ரைட்டிங். இதை தவறையும் வேற ரீசன்ஸ்க்காக ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா அந்த ரீசன்ஸை எழுதி தரணும். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்குமே எழுதி தான் தரணும். ரைட். உங்களுக்கு டவுட் வரலாம், அந்த இன்கம்ப்ளீட்னு சொன்னோம், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அப்போ எடுத்தோன்னே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்களுக்கு ஸ்பெசிஃபைட் டைம் தருவாங்க SEBI, அதுக்குள்ளேயும் அவங்க முடிக்கலன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரைட். ரீட் திஸ். எஸ், இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க,
எல்லா எல்லா டாபிக்ஸும் பார்த்தோம், எல்லா கிரவுண்ட்ஸும் பார்த்தோம், எதுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனா இந்த ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், அவன் ஏமாத்துற மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்கான்னா அது ரொம்ப பெரிய தப்பு இல்ல. சோ இதுக்காக அவனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ அடுத்த 1 வருஷம் வரைக்கும் அவன் எந்த விதமான மறுபடியும் ஒரு அப்ளிகேஷன் போட முடியாது. ஏன் இப்ப மர்ச்சன்ட் பேங்கரா அவன் போட்டிருக்கான், அது ஃபால்ஸ் இன்கரெக்ட் ஏமாத்து வேலை பண்ணி அதை போட்டிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவன் வேற எந்த இன்டர்மீடியரிக்கானுக்கு ஆகுறதுக்கான அப்ளிகேஷனும் போட முடியாது ஃபார் த நெக்ஸ்ட் 1 இயர். ஏன் ரிஜெக்ட் பண்ண நாள்ல இருந்து 1 வருஷம் வரைக்கும் போட முடியாது. ரைட்? ஸோ ஒரு டைம் ரிவைஸ் பண்ணலாம். ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டா இருக்குது, நெக்ஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இல்ல, ஃபால்ஸ் ஆர் இன்கரெக்ட் ஆர் மிஸ்லீடிங்ல இருக்குது. இப்படி இருந்தா மட்டும் என்ன ஞாபகம் வைக்கணும், அடுத்த 1 இயருக்கு அவன் வந்து எந்த விதமான அப்ளிகேஷனும் போட முடியாது டு பிகம் அன் இன்டர்மீடியரி. எஸ். 4th பாயிண்ட் என்னது, எலிஜிபிலிட்டி ரிக்வயர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம இருந்தா ஆர் அப்ளிகண்ட் வந்து ஃபிட் பர்சனா இல்ல, ப்ராப்பர் பர்சனா இல்ல அப்படின்னா. 6th, பிரின்சிபல் ஆஃபீஸருக்கு ரிக்விசிட் நாலேஜ் இல்ல, அதுக்கான குவாலிஃபிகேஷன் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னா. ஆர் செபி வந்து வேற எந்த ரீசனுக்காக வேணாலும் ரிஜெக்ட் பண்ணலாம், ப்ரொவைடட் இட் ஹாஸ் டு ரெக்கார்ட் த ரீசன்ஸ் இன் ரைட்டிங். ரைட்? டன். வெரி சிம்பிள். லாங்கா இருக்குது, பட் ஸ்டில் அப்படி அப்படியே மைண்ட்ல இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், கிராண்ட் ஆஃப் சர்டிபிகேட். ரிஜெக்ஷனுக்கான எந்த கிரவுண்டும் இல்லைன்னா சர்டிபிகேட்டை கிராண்ட் பண்ணிடுவாங்க. யா, எனக்கு நோ சொல்ல ரீசனே இல்லைன்னு ஓகே சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. யா, இந்த ரிஜெக்ட் பண்றதுக்கு எந்த மாதிரியான ஒரு கிரவுண்ட்ஸும் இல்ல, ரீசன்ஸும் இல்லைங்கிறது மாதிரி அப்படி இருந்ததுன்னா கொடுத்துருவாங்க சர்டிபிகேட்டை. நெக்ஸ்ட், conditional registration may be granted by SEBI if any pending litigations are going on against the applicant. Conditional registration அப்படின்னா ஒருவேளை நம்ம மேல ஒரு litigation போயிட்டு இருக்குது, ஒரு ஜுடிஷியல் litigation, நம்ம அதாவது லீகல் ப்ரொசீடிங்ஸ் நம்ம மேல போயிட்டு இருக்குது. ஆனா ரொம்ப அட்வர்ஸ் எஃபெக்ட் எனக்கு தரல, பட் ஸ்டில் அது போய்கிட்டே பெண்டிங்ல தான் இருக்குது. அப்போ செபி வந்து நம்மளுக்கு கண்டிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் தரும். ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் ஆயிக்கோங்க, பட் இன் கேஸ் அந்த லிட்டிகேஷன்ல உங்களுக்கு அகேன்ஸ்டா தீர்ப்பு வந்துருச்சு, உங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் பேர் பண்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அப்போ உங்களோட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது கண்டிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன். நான் சொன்னது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் தான். எனி கண்டிஷன்ஸ் போட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை நான் கொடுத்தேன் அப்படின்னா அது கண்டிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன். ரைட்? நெக்ஸ்ட், செப்பரேட் சர்டிபிகேட் ஃபார் அதர் ஆக்டிவிட்டி. நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு எந்த இப்போ நம்ம இப்போ மர்ச்சன்ட் பேங்கருக்குன்னு ஒரு டைம் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் பி ஒன்லி மர்ச்சன்ட் பேங்கர். அதே அப்ளிகேஷன் வச்சுட்டு அதே சர்டிபிகேட்டை வச்சுட்டு யூ கேன் நாட் ஆக்ட் அஸ் அ ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், ரைட், ஆர் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ மேனேஜர். இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ரைட்? செப்பரேட்டா வாங்கணும். Conditions of certificate. Any certificate granted by SEBI to an intermediary has to be subject to the conditions. இது வந்து ஜெனரலா இருக்கிற கண்டிஷன்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட், எனி இன்டர்மீடியரி ஈவன் ஆஃப்டர் த கிராண்ட் ஆஃப் சர்டிபிகேட், அதாவது சர்டிபிகேட் கிராண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் போஸ்ட் கிராண்டிங் ஆஃப் சர்டிபிகேட், ரைட்? ஃபர்ஸ்ட், அந்த இன்டர்மீடியரி இப்போ மர்ச்சன்ட் பேங்கரா நான் வந்து வாங்கிட்டேன், ஓகே, நான் இந்த சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட ஸ்டேட்டஸை நான் மாத்தக்கூடாது. என்னோட ஸ்டேட்டஸ் இப்ப என்னது, மர்ச்சன்ட் பேங்க். அதுல இருந்து நான் ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டா மாத்திக்கிறேன் அப்படின்ட்டு மாத்த முடியாது. செபியோட அப்ரூவல் வாங்கணும் அதுக்கு. எஸ். ஸோ எனி இன்டர்மீடியரி cannot change its position or constitution or status without obtaining prior approval of SEBI. First point. Next, annually செபிக்கு applicable fees pay பண்ணும். எஸ். நெக்ஸ்ட், இதெல்லாம் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை கண்டினியூஸ் பேசிஸ்ல நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இங்க. நெக்ஸ்ட், அப்ளிகபிள் ரெகுலேஷன்ஸ். எஸ், அப்ளிகபிள் ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளீட்டா கண்டினியூஸ் பேசிஸ்ல கம்ப்ளை பண்ணிட்டே வரணும். 4 பாயிண்ட்ஸ் போதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, இன்டர்மீடியரி வந்து ஒரு டைம் ஒரு மீடியரியா நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டீங்க, சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு அப்படின்னா உடனே நீங்க அந்த ஸ்டேட்டஸை மாத்த முடியாது. அப்படி மாத்தலாம், ஆனா அதுக்கு செபியோட அப்ரூவல் வேணும். ரைட்? ஃபர்ஸ்ட். செகண்ட், அப்ளிகபிள் ஃபீஸ் மேபி ஆனுவல் ஃபீஸா இருக்கலாம், மந்த்லி ஃபீஸா இருக்கலாம், அது செபி முடிவு பண்ற மாதிரி ஃபீஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட், எல்லா கைட்லைன், செக்யூரிட்டிஸ் லா, டைரக்ஷன்ஸ், கைட்லைன், சர்க்குலர்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும் கரெக்டா. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ரைட்? ரைட். ஸோ ரீட் திஸ்.
ரைட். டீம்ட் அப்ரூவல். டீம்ட் அப்ரூவல்னா அவங்க கரெக்டா ஓப்பனா சொல்லல, செபி வந்து அப்ரூவல் அப்படின்ட்டு சொல்லல. ஆனா அந்த எல்லா அப்ளிகேஷனும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 60 நாள் வரைக்கும் எதுவுமே அவங்க சொல்லல அப்படின்னா அப்ப வந்து டீம்ட் அப்ரூவல்னு அர்த்தம். யா, செபி வந்து அக்செப்டோ ரிஜெக்டோ அப்ளிகேஷன் வந்த நாள்ல இருந்து 60 நாளுக்குள்ள ரியாக்ட் பண்ணணும். அப்படி எதுவுமே ரியாக்ட் பண்ணல அப்படின்னா டீம்ட் அப்ரூவல்னு அர்த்தம். 60 days மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செபிக்கு ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த 60 நாளுக்குள்ள ரிஜெக்டட்னு கம்யூனிகேட் பண்ணிடணும். ஓகே ரைட். அந்த எந்த கம்யூனிகேஷனுமே இல்ல, சைலண்டா இருக்காங்க அப்படின்னா மௌனம் சம்மதம் மாதிரி டீம்ட் அப்ரூவல்னு எடுத்துக்குவோம் நம்ம இங்க. ரைட். நெக்ஸ்ட், effect of refusal to grant certificate or expiry of certificate. Where an intermediary has failed to make an application or where an existing intermediary has been refused a grant of certificate under these regulations, intermediary has to forward cease to act. Okay, இப்போ வந்து intermediary வந்து எந்த விதமான சர்டிபிகேட்கான அப்ளிகேஷனும் போடல, ஆர் போட்ட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அந்த இன்டர்மீடியரி அப்படின்னு பாத்தீங்கன்னா forward cease to act as such intermediary. ஓகே, உங்களுக்கு அந்த அந்த ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து அது கண்டினியூ பண்ணக்கூடாது, அந்த வேலையை நீங்க ஸ்டாப் பண்ணிடணும். மர்ச்சன்ட் பேங்க்ரா நீங்க ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்கல, லைசன்ஸே இல்லைங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எஸ். நெக்ஸ்ட், transfer its activities to another intermediary which has been granted a certificate for carrying on such activity and allow its clients to withdraw or transfer their securities or funds held in its custody without additional cost to such clients. Yes, இப்போ existing intermediary, ஓகேங்களா, எக்ஸிஸ்டிங் இன்டர்மீடியரி ரெனியூவல் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அவருக்கு ஆல்ரெடி சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு, அது ரெனியூ பண்ண முடியல அவர்னால, அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அவர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து அவருக்கு ஏதோ ஒன்று மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எஸ், இப்போ ஆல்ரெடி அவர் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காரு, அவருக்குன்னு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவரை நம்பி காசு கொடுத்துருக்காங்க, எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து அவருக்கு அந்த சர்டிபிகேட்டை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணணும்னா இவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் இன்னொரு இன்டர்மீடியரி, யார் சர்டிபிகேட் வச்சிருக்கிற இன்னொரு இன்டர்மீடியரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்புறம் அவரோட கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துடணும். என்னது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், உங்களுக்கு வேணும்னா நீங்க என்கிட்ட கொடுத்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கோங்க, அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லா கொடுத்துடணும். Yes, make provisions as regards to liability incurred or assumed by the intermediary. Yeah, make provisions as regards liability incurred. ஸோ இந்த இன்டர்மீடியரி இப்படி பண்ணதுனால அவருக்கு லைபிலிட்டிஸ் இருக்கும்ல, இந்த ஃபீஸ் பே, என்னது பெனால்டி பே பண்றது, அந்த இன்வெஸ்டருக்கு ஏதாச்சும் பாதிச்சிருச்சுன்னா அதை மீட் பண்ணி விடுறது, எல்லாமே இவரோட லைபிலிட்டி. ஸோ அதை எல்லாத்தையுமே இவர் அசியூம் பண்ணிக்கணும். அசியூம் பண்ணிக்கணும்னா என்னது, அவர் அதை எடுத்து கட்டணும். நெக்ஸ்ட், டேக் சச் அதர் ஆக்ஷன்ஸ். யா, ஓகே, நத்திங். செபியா பார்த்து இந்த வேலையை நீ பண்ணு, உன்கிட்ட இப்போ சர்டிபிகேட் கிடையாது, ஸோ நீ இந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டு நீ வேலையை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி செபி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுச்சுன்னா அது எல்லாத்தையுமே பண்ணணும். ஸோ இது எதை பத்தி பேசுது, இது எக்ஸாம்ஸ்ல அப்படின்னு டக்குன்னுலாம் கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு, ஸோ லெட்ஸ் லேர்ன் எவ்ரி திங். ஓகே, ஸோ இன்டர்மீடியரி fail to make an application or where an existing intermediary has been refused grant of certificate under these regulations, அந்த இன்டர்மீடியரி அந்த கேஸ்ல என்னென்ன பண்ணணும். எஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2008ல தானே இந்த ரெகுலேஷன்ஸ் வந்துச்சு. ஏன் அதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது தானே, எல்லாருமே அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ 2008க்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியல, பட் நான் ரொம்ப வருஷமா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியில இருந்து நான் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அப்ளிகேஷனே போடல அப்படின்னா அப்போ என் கிளைண்ட் எல்லாமே வந்து இன்னொருத்தனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு ஐ ஷுட் ஸ்டே, என்ன சொல்றது, ஸ்டில். எஸ், ஸோ நான் அது ஒரு கேஸ். இல்லைன்னா நான் இப்போ வந்து அந்த தப்பு பண்ணி அது என் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மாறி போய் அப்போ என் சர்டிபிகேட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் இந்த 4 விஷயத்த நான் பண்ணணும். ரைட், டன். பீரியட் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் certificate அப்படின்னா the certificate granted to an intermediary has to be permanent unless surrendered by the intermediary or suspend or cancelled in accordance with these regulations. So ஒரு டைம் அந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது பெர்மனண்டா இருக்கும். ஓகே, எப்பப்பெல்லாம் பெர்மனண்டா இருக்காதுன்னா இன்டர்மீடியரியா போய் சரண்டர் பண்றான், ஓகே நான் என்னோட வேலை எல்லாம் முடிஞ்சது, ஐம் நாட் கோயிங் டு கண்டினியூ வித் திஸ், ஸோ என் சர்டிபிகேட்டை நான் சரண்டர் பண்றேன்னு சரண்டர் பண்ணாரு, ஆர் இவர் ஏதோ தப்பு பண்ணி நம்ம சஸ்பெண்ட் பண்ணிருப்போம், அதாவது செவி சஸ்பெண்ட் பண்ணிருக்குது ஆர் கேன்சல் பண்ணிருக்குது அப்படின்னா அப்போ பெர்மனன்ட் கிடையாது, நேச்சுரலி. ரைட், வெரி சிம்பிள். General obligations of intermediary. First,
ஜென்ரல் ஆப்ளிகேஷன்ஸ்னா ஒரு இன்டர்மீடியரிக்குன்னு தனித்தனி வேலைகள் இருக்கு. பட் இன்டர்மீடியரி அப்படின்னாலே ஒரு சில வேலைகள் இருக்கும்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, மேல இந்த சர்க்கிள் பார்த்தோம்ல, ஒரு சார்ட், இத்தனை இன்டர்மீடியரிஸ் இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கும் தனித்தனி ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆனா இவங்க எல்லாருக்குமே ஃபாலோ பண்ண வேண்டிய சில ஜென்ரலா இருக்கிற ஆப்ளிகேஷன்ஸ், கடமைகள் அப்படின்னு சொல்லலாம். சோ அது என்னென்னு பார்க்கலாம். An intermediary shall provide the SEBI with a certificate of its compliance officer on 1st April of each year. இது மேல பார்த்தோம்ல. Yes. Compliance by intermediary with all the obligations, responsibilities and fulfillment of eligibility criteria on a continuous basis. That all the disclosures made in Form A and under the relevant regulations are true and complete. இதை வந்து continuous basisல வருஷம் 1st April கொடுக்கணும். ரைட். இப்போ நான் ஒரு கம்பெனினா என்னோட கம்பெனி செக்ரட்டரி இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த சர்டிபிகேட் கொடுக்கணும். எஸ், அவங்க கொடுத்த சர்டிபிகேட்டை நான் வந்து செபிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட், each intermediary shall prominently display a photocopy of the certificate at all its offices including branch offices. எஸ், நான் வந்து ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்க, எனக்கு எக்கச்சக்கமா இந்தியா ஃபுல்லா பிரான்ச் வச்சிருக்கேன். ஓகே, இந்த சர்டிபிகேட் இருக்குல்ல, அதை வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆர் அதை ஃப்ரேம் பண்ணி அதை ப்ராமினன்டான பொசிஷன்ல, ப்ராமினன்ட்லினா அந்த கம்பெனி அந்த ஆஃபீஸ்னு வரப்போவே மெயினா ஒரு இடம் இருக்கும்ல, எல்லார் பார்வையும் படுற இடம். ஸோ அந்த இடத்துல நான் வந்து இந்த இதை நான் வந்து டிஸ்பிளே பண்ணுவேன். ரைட். இது எல்லாமே எல்லா இன்டர்மீடியரிக்குமே அப்ளிகபிள். மேல பார்த்தா அந்த அத்தனை இன்டர்மீடியரிஸ்க்குமே இது அப்ளிகபிள். Next, the intermediary shall also prominently display the name and the contact details of the compliance officer to whom the complaint may be made in event of investor grievances. இப்போ என்கிட்ட இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, கரெக்ட்? ஸோ அப்போ வந்து நான் வந்து அந்த ரிட்ரஸல் மெக்கானிசம் ஒன்று வச்சிருக்கணும்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அது நான் சால்வ் பண்ணி விடணும்ல. ஸோ அப்போ நான் அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, இன்வெஸ்டருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கம்ப்ளைண்ட் யார்கிட்ட கொடுப்பாங்களோ அந்த ஆஃபீஸரோட நேமு, கான்டாக்ட் டீடைல்ஸை கொடுத்துடணும். அதையும் ப்ரோமினண்டா எல்லாருக்கும் தெரியிற இடத்துல டிஸ்பிளே பண்ணணும். எஸ், intermediary shall maintain such books, accounts and records as may be specified in relevant regulation. Merchant bankers சில புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்க்கு சில இது மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி. எஸ், ஸோ 4 ஜென்ரல் ஆப்ளிகேஷன்ஸ் இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது, சர்டிபிகேட் ஆஃப் இட்ஸ் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் ஆன் 1st April of each year கொடுக்கணும். அது என்னென்ன சர்டிஃபை பண்ணணும், இவன் கண்டினியூஸ் பேசிஸ்ல எல்லா ஆப்ளிகேஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றான். அப்புறம் ஃபார்ம் ஏ செபி கொடுத்தோம்ல, அந்த ஃபார்ம் ஏ, அந்த ஃபார்ம் ஏல நான் சில விஷயங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பேன்ல, அது எல்லாமே உண்மைதான், இப்போ வரைக்கும் அது கம்ப்ளீட்டா உண்மைதான் அப்படின்ட்டு வருஷம் நான் சொல்லணும். நம்மளுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு தெரியுமா, ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ண சொன்னா அதுல ஹாபிஸ் ஆர் ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு போட்டு தீட்டுவோம். 2 புக்கு எங்கேயோ படிச்சிருப்பீங்க, ரீடிங் நாவல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பீங்க. எஸ், ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஏலையும் போட்டிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ண எல்லாமே உண்மைதான், கரெக்ட் தான் அப்படின்ட்டு வருஷம் அந்த கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் சொல்லணும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னது, அந்த போட்டோ காப்பி ஆஃப் தி சர்டிபிகேட், அதை வந்து ஆஃபீஸ்ல நல்லா தெரியிற இடத்துல டிஸ்பிளே பண்ணணும், ப்ராமினன்ட்லி டிஸ்பிளே பண்ணணும். அது கூட நான் வேற என்ன டிஸ்பிளே பண்ணணும், நேம் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆஃப் தி கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் டு ஹூம் த கம்ப்ளைண்ட் மே பி மேட். ரைட். தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து அந்த இன்டர்மீடியரி அவங்க ரெலவென்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கீழே இந்த புக்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அதை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த 4 points that you need to remember under this. எஸ், இதுக்கப்புறம் ஃபுல்லா பேசிக்கா தான் இருக்கும், இதுக்கு மேலதான் இம்பார்ட்டன்ட். ஸோ லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் ஆஃப். டக்குன்னு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. ஸோ ரிட்ரஸல் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் கிரீவன்சஸ். ஸோ இன்வெஸ்டருக்குன்ட்டு நம்மளோட கிளைண்ட்ஸுக்குன்ட்டு பிரச்சனைகள் இருக்கும்ல, நம்மளோட சர்வீசஸ் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இல்லாம இருக்கலாம், இல்ல அதுல ஏதாச்சும் டிராபேக்ஸ் அவங்க பார்த்துருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நாம தானே அட்ரஸ் பண்ணணும். எஸ், ஸோ அது intermediary shall make endeavors to redress investor grievances promptly but not later than 45 days of receipt thereof. Yes, and when called upon by SEBI to do so, it shall redress the grievances. இப்போ இதுலயே 2 பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு. ஒன்னு, அந்த இன்வெஸ்டர் ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு சொல்றான், ஓகே எனக்கு இந்த பிரச்சனைன்ட்டு. ஸோ அவன் சொன்ன நாள்ல இருந்து 45 டேஸ்க்குள்ள நான் பண்ணிடணும். இல்ல செபியா வந்து இந்த இன்வெஸ்டர், இந்த இன்டர்மீடியரிஸ் எல்லாம் இதான் நீங்க என்னது சால்வ் பண்ணுங்க, ஆர் யுனானிமஸா இன்வெஸ்டர்ஸ்க்கு நடுவுல இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குன்ட்டு செபியே உங்களுக்கு சொல்லுச்சு அப்படின்னா, செபியே டைம் கொடுக்கும் உங்களுக்கு. எஸ், அந்த டைம்குள்ள நீங்க அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி விடணும்.
எஸ். ஸோ நம்மளுக்கே ஸ்ட்ரைட்டா வந்துச்சுன்னா 45 days, செபி நம்மளுக்கு சொல்லுச்சு அப்படின்னா அது சொல்ற டைம்குள்ள பண்ணணும். Yes, intermediary shall maintain records regarding the investors' grievances received by it, redressal of such grievances. இப்போ எனக்கு என்னென்ன பிரச்சனை என்கிட்ட வந்திருக்குது, அது எப்படி நான் சால்வ் பண்ணியிருக்கேன், எந்தெந்த பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணியிருக்கேன், அது மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட், intermediary shall at the end of each quarter, this is important, of the financial year ending 31st March, upload the information about the number of investor grievances received, redressed, and those remaining unsolved beyond 3 months of receipt thereof by the intermediary. அதாவது அந்த வெப்சைட்ல என்னென்ன போடணும்னு சொல்லியிருக்காங்க. செபி ஒரு வெப்சைட் சொல்லும், அங்க போய் நான் இதை பப்ளிஷ் பண்ணணும், என்னென்ன நான் சொல்லணும், என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு வந்தது, எத்தனையை நான் சால்வ் பண்ணியிருக்கேன், எது வந்து மோர் தேன் 3 months, அதாவது அந்த பிரச்சனை நம்ம கிட்ட வந்து 3 மாசம் வரைக்குமே நான் அதை அன்சால்வ்டா எதை வச்சிருக்கேன், இது எல்லாத்தையும் நான் அந்த வெப்சைட்ல போடணும். ரைட், வெரி சிம்பிள். நெக்ஸ்ட், appointment of compliance officer. An intermediary shall appoint a compliance officer for monitoring the compliance by it on the requirements of the act, rules, regulations. எல்லாமே basic points தான், just ஒரு reading மட்டும் விடுங்க. Investment advice also, இதையும் ஒரு reading மட்டும் விடுங்க, skip பண்ணக்கூடாது, read பண்ணுங்க. இதுல நான் சொல்லித்தர மாதிரி எதுவும் இல்லைங்கிறதுனால I'm not going ahead. Right? So இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம் இந்த வீடியோல, இது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், இன்டர்மீடியரிஸ் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல என்னென்ன ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போடணும், ஸ்ட்ரெயிட்டா செபிக்கு தான் போடணும். நான் ஃபார்ம் ஏல போடணும், ஆஸ் மென்ஷன்ட் இன் ஷெட்யூல் 1. இதே இது நான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்னது ஸ்டாக் புரோக்கர், சப் புரோக்கர், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் ஆர் கிளியரிங் மெம்பர் ஆகணுங்கிறது தான் என்னோட எய்ம். நான் அதுல தான் அப்ளிகேஷன் போடணும்னா நான் செபிக்கு போடக்கூடாது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், டெபாசிட்டரி, கிளியரிங் மெம்பர் ஆஸ் த கேஸ் மேபி நான் போடணும். எஸ். செகண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஃபுல்லா எக்ஸாமின் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னா செபிக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. எத்தனை நாளுக்குள்ள? 30 daysக்குள்ள. எஸ். அடிஷனல் இன்ஃபர்மேஷன்னா செபி கேட்குற அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா அப்ளிகண்ட் கொடுக்கணும். அடிஷனல் செபி எப்போ வேணா கேட்கலாம், இது பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து அதை ஃபர்னிஷ் பண்றது அப்ளிகண்டோட கடமை. செபிக்கு வேணும்னா இந்த இன்டர்மீடியரி அப்ளிகண்டோட ஆஃபீஸர் வந்து சர்ச் பண்ணலாம், அதாவது வெரிஃபை பண்ணலாம், அவன் சொல்லி இருக்கிறது ஃபுல்லா கரெக்டா, அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அவன் கிட்ட டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட், கன்சிடரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் வந்தப்போ நான் என்னென்ன கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா, பாஸ்ட் இயர்ஸ் எப்பயாவது நான் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த அப்ளிகேஷனை, அப்படி ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எதுக்காக நான் ரெஃப்யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட், கொடுத்துருக்கிற அந்த அப்ளிகேண்ட் அவன் டைரக்டர், பார்ட்னர், ட்ரஸ்டி, பிரின்சிபல் ஆஃபீஸர், இவங்க யார் மேலேயாவது பெண்டிங் லிட்டிகேஷன் இருக்கா, அந்த லிட்டிகேஷன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை சம்மந்தப்பட்டு இருக்கா, அவங்க அந்த பண்ண தப்பு வந்து அட்வர்ஸ் பேரிங் இருக்கா அவங்களோட பிசினஸ் மேல, செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் மேல அப்படிங்கறது செக் பண்ணணும். ஃபோர்த்து, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கானான்னு செக் பண்ணும். ஃபோர்த் என்னது, இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் பாதிக்காம இருக்குமா, கரெக்டா இருக்குமா அப்படிங்கறது பார்க்கணும். செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு இது ஏதாவது யூஸ் ஆகுமான்னு பார்க்கணும், எனக்கு சர்டிபிகேட் தரதுக்கு முன்னாடி. ரைட். நெக்ஸ்ட், ரிஜெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன். என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல ரிஜெக்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் இன்கம்ப்ளீட்டா இருக்கு, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் பண்ணல, இன்கரெக்டா இருக்கு, ஃபால்ஸா இருக்கு, மிஸ்லீடிங் இன் நேச்சர், அப்படி இருந்ததுன்னா அடுத்த 1 வருஷத்துக்குமே அவனால அப்ளை பண்ண முடியாது எந்த இன்டர்மீடியரிக்கும், இன்டர்மீடியரா ஆகுறதுக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்னது, எலிஜிபிலிட்டி ரிக்வயர்மெண்ட்ஸ் ஏதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணாம இருக்கான் அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணலாம். ஃபிட் அண்ட் ப்ராப்பர் பர்சன் இவன் இல்லை அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணலாம். பிரின்சிபல் ஆஃபீஸருக்கு ரிக்வசிட் நாலேஜ் இல்லை, குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணலாம். செபி வேற எந்த ரீசன்ஸ்க்காகவும் ரிஜெக்ட் பண்ணலாம், ரைட்டிங்ல ரீசன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீங் ஹர்ட் கொடுக்கணும். ஐ மீன் இன்கம்ப்ளீட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்லாம் தரல அப்படின்னா அவங்களுக்கு ரீசனபிள் டைம் கொடுக்கணும், அது திரும்ப அவங்க கம்ப்ளீட்டா நம்மளுக்கு தரதுக்கு. அப்பவும் தரலன்னா தான் ரிஜெக்ட் பண்ணணும். கிராண்டிங் ஆஃப் சர்டிபிகேட்னா இல்ல ரிஜெக்ட் பண்றதுக்கு ரீசன்ஸே இல்லைன்னா சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட், கண்டிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன். ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க, சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா இது கண்டிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. செப்பரேட் சர்டிபிகேட் ஃபார் அதர் ஆக்டிவிட்டிஸ். இது தெரியும் நம்மளுக்கு. கண்டிஷன்ஸ், சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமும் என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இன்டர்மீடியரி வந்து அவனோட ஸ்டேட்டஸையோ அவனோட கான்ஸ்டிடியூஷனையோ மாற்றக்கூடாது. அப்படி மாற்றணும்னா செபியோட ப்ரையர் அப்ரூவல் வேணும். அப்ளிகபிள் ஃபீஸை ரெகுலரா அவன் பே பண்ணிட்டு இருக்கணும். தேர்ட் என்னது, செக்யூரிட்டிஸ் லா, டைரக்ஷன்ஸ், கைட்லைன்ஸ், சர்க்குலர்ஸ் எல்லாத்தையுமே அவன் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட், அவன் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை அதோட ரிக்வயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூஸ் பேசிஸ்ல. டீம்ட் அப்ரூவல்னா
செபி 60 டேஸ்க்குள்ள எந்த ரியாக்ஷனுமே வரல அப்படின்னா மௌனம் சம்மதம்னு 60 டேஸ்ல டீம்ட் அப்ரூவல் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ரெஃப்யூசல் டு த கிராண்ட் ஆஃப், இப்போ அந்த அவனுக்கு சர்டிபிகேட் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ஆர் அவனோட சர்டிபிகேட் எக்ஸ்பயர் ஆயிருச்சு அப்படின்னா என்னென்ன அவன் பண்ணணும் அப்படின்னா, அவன் உடனே அந்த இன்டர்மீடியரிக்கான வேலையை அவன் நிறுத்தணும், அனதர் இன்டர்மீடியரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடணும், அவனோட கிளைண்ட்ஸுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துடணும், எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்த லைபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அவன் எடுத்து பே பண்ணணும். அண்ட் அதர் ஆக்ஷன்ஸ் செபி சொல்ற அந்தந்த ஆக்ஷன்ஸ் இவன் எடுக்கணும். பீரியட் ஆஃப் வேலிடிட்டி ஆஃப் சர்டிபிகேட் என்னது பெர்மனண்டா இருக்கும். ஆனா ஒருவேளை இன்டர்மீடியரியே சரண்டர் பண்ணாலோ இல்ல இந்த ஆக்ட் கீழே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஆர் கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்போ பெர்மனண்டா இருக்காது. எஸ், ஜெனரல் ஆப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, கம்ப்ளைன்ஸ் சர்டிபிகேட் வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஆஃப் எவ்ரி இயர் கொடுக்கணும். அதுல 2 விஷயம் இருக்கணும். ஒன்னு, அந்த இன்டர்மீடியரி இந்த ஆப்ளிகேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வரான். நெக்ஸ்ட் என்னது, ஃபார்ம் ஏல அவன் சொல்லியிருக்கிற எல்லாமே கரெக்ட் தான், உண்மைதான் அப்படின்றது கண்டினியூஸா கொடுக்கணும். செகண்ட் என்னது, ப்ராமினென்ட்டா நான் ஒரு விஷயத்த 2 விஷயம் டிஸ்பிளே பண்ணணும். ஒன்னு என்னது, இந்த சர்டிபிகேட்டோட போட்டோ காப்பி, இன்னொன்னு கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸரோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் நேம் கொடுக்கணும். எஸ், அப்புறம் இந்த ரெகுலேஷன்ஸ் கீழே இந்த இன்டர்மீடியரி இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு இருந்ததுன்னா அதையும் சொல்லணும். ரிட்ரஸல் ஆஃப் இன்வெஸ்டர் கிரீவியன்சஸ், எஸ், ஈச் குவார்டர் கொடுக்கணும், 45 டேஸ்க்குள்ள சால்வ் பண்ணி கொடுக்கணும். செபியா சொல்லுச்சுன்னா செபி சொன்ன டைமுக்குள்ள கொடுக்கணும். எஸ், டன்.